இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 4, 2024, 4/2/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் காலை 7:21 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். தேய்பிறை நவமி திதி மாலை 5:51 வரை, அதன் பிறகு தசமி திதி. யோகம் சரியில்லை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் சுக்கிரன் செவ்வாய், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன், ராசிக்கும் சனி பார்வை இருக்கு. அதனால ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் செவ்வாய் உச்சபலத்தை அடையக்கூடிய நேரம். அதனால் உடம்பில் எந்த பாதிப்பும் இல்லை. மனசளவில் ஏகப்பட்ட குழப்பங்கள், தடுமாற்றமான செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணத்தில் தவறான எண்ண ஓட்டங்கள் இருக்குது. அடுத்தவங்களை பற்றி தப்பாக சொல்கிறது, அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறது, யாருக்கிட்டையாவது சண்டைக்கு போகணும் அப்படின்னு தப்பான அனர்த்தங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மனசில் தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கிறதுனால குழந்தைகள், வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள் இப்படி எல்லார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், குரு பார்வையில். அது ஒன்று தான். இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க, தப்பான வார்த்தைகளை பேச மாட்டீங்க. அதாவது ஹார்ஷான வார்த்தைகள் பேசுவீங்களே தவிர, அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்களே தவிர, கெட்ட வார்த்தைகளையோ இல்லை சம்மந்தம் இல்லாத தரம் தாழ்ந்தோ பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு நல்ல விஷயம். அனாவசியமாக எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அவர்கள் மனதில் தீராத ரணத்தை ஏற்படுத்தாமல் இருப்பீர்கள். இன்று பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தை வெளியார்கிட்ட பேசாதீங்க, வெளியார் விஷயத்தை குடும்பத்தில் பேசாதீங்க. அனாவசியமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் பெரிய நம்பிக்கை ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இல்லை. அதனால் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் நிறைந்த சஞ்சலமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாது. மனசளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்துல நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதுனால அவருக்கு நீச்ச பலம் இருந்தாலுமே உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுற மாதிரி செயல்பாடுகள் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று மனசில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். செல்ஃப் பிட்டி ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. அதனால் சுய பச்சாதாபம் தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வேண்டாத பேச்சுக்கள், தாயாருடன் மனஸ்தாபம், தாயாரின் எதிர்மறை பேச்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், உங்களுடைய கடந்த கால தவறுகளை பெரிதுபடுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க பேசுகிறத கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க. அது உங்களுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும். நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். அலுவலக ரீதியாக இன்று வண்டி வாகன வகையில் போகும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உங்களுடைய மூத்த சகோதரர்களுடனும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய சிப்ளிங்ஸ், இவங்ககிட்டெல்லாம் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் பேச்சுக்களை தவிர்த்தாலே பாதி சொல்யூஷன் வந்துடும். அனாவசியமான வார்த்தை விரயங்கள், வார்த்தையை பின்னி பேசுகிறத தவிர்த்துட்டு நிதானமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எந்த டாபிக் பேசினாலும் தேவையான விஷயத்துக்கு மட்டும் வார்த்தைகளை வெளியிட்டாலே உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள்.
பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் சனி பார்வையில், அதனால் கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. எதையாவது கடந்த கால நினைவலைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தினர், உங்களுடைய நெய்பர்ஸ், நீங்கள் ட்ரெயினில் போகிற வழியில் யாரையாவது பார்க்குறீங்க, இல்லை பஸ்ஸில் போகிற வழியில் யாராவது பார்க்குறீங்கன்னா அவர்களுடனெல்லாம் இன்று இன்முகத்துடன் பேசி நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்றைக்கி யூ வில் பி ஃப்ரெண்ட்லி. நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. இன்னும் ஒரு நாள் தான், நாளைக்கு காலையில் செவ்வாய் பயிற்சி ஆடுவார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தேவையில்லாத வார்த்தை கமெண்ட்டை கொடுக்க வச்சுருவார். அதனால் அனாவசியமான குடும்ப சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு என்ன வார்த்தையும் சொல்லிடாதீங்க. அது சொன்னால் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது குழந்தைகளையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று குழந்தைகளிடமும் பேசும்பொழுது நிதானத்துடன் பேசுவது நல்லது. சந்தோஷமான அனுபவங்கள், தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுவது. ஆனால் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமாக இன்றைக்கி பெரிய லாபம் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சனி பார்வையில். வழக்கு சம்பந்தப்பட்ட குழப்பமான மனநிலை இருக்கும். அதனால் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைத்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையை பற்றிய கவலைகள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும். அதனால் தந்தையுடன் இருந்து வந்த ஒரு குழப்பமான மனநிலை, அவரை பார்த்தாலே பேசினாலே மனசில் சஞ்சலம் ஏற்படுமே, அந்த நிலை மாறுறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. அதனால் நீங்கள் அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவருக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஏதோ சின்ன சின்ன சங்கடம் இருக்குமே தவிர எந்த விதமான பெரிய மருத்துவ செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்று உங்களுக்கு நண்பர்களால், உடன் பணியாற்றுபவர்களால் சில உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய உத்தியோகத்துக்கு வரக்கூடிய களங்கத்தையோ அல்லது சிக்கலையோ தவிர்க்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் என்னை ஆஃபீஸில் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்கும் தாழ்வு கிடையாதுங்கிறத மனசில் கொண்டு வாங்க. உங்கள் மனசில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் தான் அடுத்தவங்ககிட்டேருந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்களே ஃபுல்லாக அழுதுட்ருக்கீங்கன்னா எல்லாரும் உங்ககிட்ட வந்தால் அழத்தான் செய்வாங்க. அதனால் வைப்ரேஷன் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எண்ண ஓட்டங்களை தெளிவாக்குங்கள். உங்களுக்கு நண்பர்களால் இன்று உதவிகள் கிடைக்கும். உடன் பணியாற்றுபவர்களின் உதவியை கொண்டு சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தவர்களே உங்களுக்கு கடனை மீண்டும் கொடுத்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் மனசுக்கு ஆறுதலை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொடுத்து உங்களுடைய வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேன்மைகளை அடையிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு உண்டான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நீங்கள் மருந்து சாப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு உண்டான பாசிட்டிவ் பலன்கள் இன்றைக்கி கிடச்சி மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சில லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். அதுவும் சனி பார்வையில்
தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால் இன்றைக்கி எந்த பேச்சு பேசினாலும் உங்களுக்கு வில்லங்கம் தான் வரும். தேவையில்லாத அவச்சொல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தவறான வார்த்தைகள், அறம் சார்ந்த சொற்களை, அறமற்ற சொற்களை சொல்வதன் மூலமாக உங்களின் மரியாதையை குறைத்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஃபிஷியலாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனையே. வீட்டுக்குள்ளே உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தாய் தந்தையர் போன்றோரின் மனதை ரணப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசி உங்கள் தரத்தை தாழ்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்று வார்த்தை குழப்பம் ஏற்படும். வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். பட் ஒர்க் பண்ணுறவங்களும் இன்றைக்கி உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ரிட்டாலியேட் பண்ண மாட்டீங்க, திருப்பி கொடுக்க மாட்டீங்க. அதனால் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. வீட்டை சரி செய்து கொள்வதற்கு முயற்சி பண்ணினா நன்மையை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்றா வாழ்க்கை துணை இல்லது இளைய சகோதர சகோதரிகள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அடிதடி சண்டை கூட வருங்க, ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. அனாவசியமாக யாருக்கிட்டையும் இன்றைக்கி பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது தப்பு. அதே சமயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய அக்கம்பக்கத்தினரிடம் உங்களுக்கு மரியாதையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தேவையில்லாத செலவுகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தவறான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக உங்கள் உறவுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய இயலாமையின் காரணமாக சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். தாயின் பேச்சை கேட்டு நடப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். தாய் தந்தையருடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் தாயார் கூட பிரச்சனை இல்லை. தாயார் உங்களுடைய செயல்பாடுகளில் தான் எதிரியாக இருப்பார். ஆனால் அவங்க தந்தை உங்களுடைய செயல்பாடுகளை மட்டுமல்லாமல் நண்பர்களிடமும் உங்களை பற்றி தவறான விமர்சனங்களை ஏற்படுத்துறதுனால வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்துக்கு உங்களை அவச்சொல் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அவங்க என்னதான் நல்லது சொன்னாலும் நமக்கு பேச்சு வராது, நம்ம கேட்க மாட்டோம். அதனால் நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. குழந்தைகளுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இன்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப நிம்மதியை குலைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அது குடும்பத்தில் அவங்களுடைய தலையீடு இருந்ததுன்னா அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும், தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கார், சனி பார்வையில் இருக்கார். அதனால் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய தரத்தை குறைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப லோ லெவலில் இருக்கும். சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் சந்தேகப்படுவீங்க. அனாவசியமாக அடுத்தவங்களை தப்பாக பேசுவீங்க. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் இன்று கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் படிப்பில் ஆர்வம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மனசை திடகாத்திரமாக வச்சுக்கிட்டு மனசில் உத்வேகத்தை வளர்த்து கொள்வது அவசியமான ஒன்று. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் தவறான தொழில் செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தரம் தாழ்ந்த சில நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய குடும்ப கௌரவம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று வருமான தொடர்புகளில் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் வர வேண்டிய இடத்துலேருந்தே வராமல் இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும், முன்கோபம் அதிகரிக்கும். உங்களுடைய நிலையில் பிறழ்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக தவறான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய நிலையை தடுமாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய மேனேஜர்ஸ் எல்லாருமே உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இவ்வளோ தடுமாற்றத்தை சந்திக்கிறீங்க அப்படின்ட்டு. இதற்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் நீச்சஸ்தானத்தில் சனி பார்வையில் இருக்கிறதுனால
மனக்குழப்பம், பணக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்பட்டு குடும்பத்தில் தேவையில்லாத உணர்ச்சி வசப்பூர்வமான பேச்சுக்களை பேசி குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குடும்ப நிம்மதி இல்லாததுனால அதுக்கு காரணமே நீங்கள் தான். ஆனால் அதை வச்சு ஆஃபீஸில் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணி அடுத்தவங்கக்கிட்ட அன்பு பாராட்டுவதற்கோ அல்லது அடுத்தவங்கக்கிட்ட கொஞ்சம் லீவரேஜ் எடுத்துக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுவீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டு விஷயத்தையும் வெளியில் சொல்லிடாதீங்க. இன்றைக்கி வீட்டு விஷயத்தை வெளியில் சொன்னீங்கன்னா அதை வச்சு உங்களை காய் நகர்த்தி உங்களை சிக்கலில் மாட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். பண தேவைகள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பண வருமானமும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா சம்மந்தம் இல்லாத இடத்துல செலவு பண்ணினதுனால உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்பட்டு எந்த இடத்துல பணம் வாங்கணும், எந்த இடத்துல பணம் கொடுக்கணுங்கிற ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது உங்களுடைய நண்பர்களாகட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், இப்போ கருத்து வேறுபாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தேவை என்னங்கிறதே உங்கள் பார்ட்னர்ஸ் புரிஞ்சுக்கல. லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், அவங்க என்னுடைய தேவை என்னன்னு புரிஞ்சுக்கல, என்னை விட்டுட்டாங்க, என்னை கீழே தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை போகும். அவர்களின் செயல்பாடுகளுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இப்போதைக்கு இல்லை உங்களுக்கு. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவர்கள் சொல்லாடல்களை பெருசாக மனசுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தவறான எண்ண ஓட்டங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா விரையாதிபதி சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பெருசாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் மனசளவில் உங்களுக்கு யூ வில் பி ஹேவிங் அ லோ ஃபீலிங், அதாவது ரொம்ப தாழ்ந்து இருக்கிற மாதிரி, மனசுக்குள்ளார ஒரு தொல்லை இருக்கிற மாதிரி இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரன், விரையாதிபதி சந்திரன், மனோகாரக சந்திரன் நீச்சஸ்தானத்தில் சனி பார்வையில் இருக்கிறதுனால மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான குழப்பத்தின் காரணமாக தவறான நபர்களுக்கு பணத்தை கொடுத்து சஞ்சலத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எங்கேயாவது பர்ஸையோ இல்லை உங்களுடைய பேக்கையோ, பணம் இருக்கிற பேக்கையோ எங்கேயாவது ஆட்டோவில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்கன்னா விட்டுட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனச்சலனம் ஏற்படுகின்ற, குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தில் பெருசாக ஏதோ வியாதி இருக்கிறதா நீங்களாக ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு அதுக்காக செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் இதே நிலைமை தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஆரோக்கியத்தை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீடு மனை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் இன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டை காலி பண்ண சொல்கிறதுக்கோ இல்லை வீட்டில் பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வீடு மனை தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனச்சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரித்து உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் 6ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்திருக்காரு. உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க, செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகள் வெளியேறி மன நிம்மதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு சோர்வாக தெரியும். ஆனால் மன நிம்மதிங்கிறது வேறு, சோர்வுங்கிறது வேறுங்கிறத அனுபவபூர்வமாக உணர்றதுக்கு இன்னையிலேருந்து இன்னும் 2 நாள் இருக்குது. அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய பண தேவைகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வலது பக்க கழுத்துலேயோ வலது பக்க தலையிலையோ ஏதாவது அடிபட்டிருந்துன்னா அதெல்லாம் இன்றைக்கி
காயமாறி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற தெளிவான நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய சந்தோஷம் இருக்காது, சின்ன சின்ன சந்தோஷமாக இருக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது ஒரு பெரிய பதவி உயர்வு அல்லது ஒரு பெரிய மனிதரிடமிருந்து பாராட்டு. ஆனால் அவர்கிட்டேருந்து வராது. அவருடைய பிஏ ஃபோன் பண்ணி உங்களுக்கு சார் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணார் சார், உங்களை பற்றி பெருமையாக பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளூர ஒரு மனசு வருத்தம் ஏற்படும். அவரே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஆனால் தயவு செஞ்சு இன்றைக்கி அதை பற்றி வெளியில் சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறைவதற்கு இதுவே காரணமாகிவிடும். இன்று உங்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு பெருசாக அதிகரிக்காது, ஆனால் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. நிதானமான செயல்பாடுகள் மூலமாக உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். என்று உங்களுக்கு பண வரவு ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வருமானம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது, ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். நாளைக்கு காலையில் அவர் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்தில் பெருசாக அலட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. நிதானமான உணவுகளை மட்டும், அதாவது சாத்வீக உணவுகளை மட்டும் உட்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, அதாவது குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்கிறதுனால இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளின் கெடுபிடிகள் குறைந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகளுக்குள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை கவனித்துக் கொள்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில், வேலை தொடர்பான விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலையை விடக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் சார், இல்லை நான் எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துடுத்து, எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கம்பெனி ஓனரே இல்லை கம்பெனி மேனேஜ்மெண்ட்டே உங்களை கூப்பிட்டு மீண்டும் உங்களுக்கு வேலை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கம்பெனியே என்னை கூப்பிட்டு வேலை கொடுக்குதுப்பா அப்படிங்கிற ஒரு காலரை தூக்கி விட்டுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த பிணக்கு விலகி நன்மைகள் ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். வியாபாரத்திலும் சரி, பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் சரி, இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், பண வரவுகள் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளின் தொல்லை விலகும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த அவர்களை பற்றிய கவலைகள் விலகி அந்த குழந்தைகளுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி, குடும்பஸ்தானத்தில் சனி பார்வையில் சந்திரன் தசமஸ்தானாதிபதி. அதனால் குடும்பத்திலையும் சரி, அஃபீஷியல் என்விரான்மெண்ட்லேயும் சரி, தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பதட்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. பட் இருந்தாலும் எப்போவுமே அப்படி நடக்குங்கிற நம்பிக்கையில் இருக்காதீங்க. இன்றைக்கி தேவையில்லாத வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலக ரீதியாக அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் உதவி இருந்தாலும் உங்களுடைய மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு அறிவுரை போல் இருக்கும். அறிவுரை கொடுக்குற மாதிரி இருக்குது. எல்லாரும் இன்றைக்கி பார்க்குறவங்களாம் உங்களுக்கு அறிவுரை கொடுத்துட்டு போவான், அட்வைஸ் கொடுத்துட்டு போவான். அதனால் கேட்டுட்டு போகிறது நல்லது.
பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்கள், அதாவது பூமி வியாபாரம், பொருள் வியாபாரம், திரவிய வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் சின்ன சின்ன வருமானமாக இருக்கும், அதனால் பெருசாக வருமானத்தை எதிர்பார்க்காதீங்க. அதாவது குட்டி குட்டி வருமானமாக இருக்கும். பெரிய லாபத்தை விட சின்ன சின்ன லாபம், பல லாபங்கள் வந்ததுன்னா அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிதானமான வார்த்தைகள் மூலமாக வெற்றி கொள்ள வேண்டிய நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். என்னென்னா, நீங்கள் நிறையா பேச மாட்டீங்க, நிதானமாக ஒரு வார்த்தை பதில் தான் வரும் உங்ககிட்டேருந்து. இன்றைக்கி பார்க்குறவங்களே ஆச்சரியப்படுவாங்க, என்ன வளவளன்னு பேசக்கூடிய ஆள், ஏன் நிதானமாக பேசுகிற, கொஞ்சோண்டு பேசுகிற அப்படின்ட்டு. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு குறைவான வார்த்தைகள் பேசினால் மட்டுமே தான் மரியாதை கிடைக்கும். அதுவும் குறிப்பாக அஃபிஷியல் சைடில் தேவையான விஷயத்துக்கு மட்டும் வாயை திறந்து பேசுங்க, மற்றபடி எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. அப்படி விட்டால் உங்களுடைய நெகட்டிவ் சைடு வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், தாயாருடனான மனஸ்தாபம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அஃபிஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கும் லாபத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பமான மனநிலை மாறி அனுகூலமான சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பட் இருந்தாலும் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க கூட தான், குறிப்பாக வாழ்க்கை துணை கூட இன்று வாக்குவாதம் வரும். நீங்கள் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. இதனால் உங்களுக்குள்ள மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் சொல்கிற விஷயத்தில் இருக்கிற நியாயத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால அவர் மேலே உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. உத்தியோக ரீதியாகவும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. 3 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய பதவிக்கு உண்டான வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதற்குண்டான பிள்ளையார் சொல்லி போட வேண்டிய நாள் இன்றைக்கி. இந்த பிள்ளையார் சொல்லியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அமையும். விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கார், அதுவும் சனி பார்வையில். மனசில் சஞ்சலம் ஏற்படும், அதுவும் தந்தை பற்றிய அல்லது தந்தை வழி உறவினர்களை பற்றிய சஞ்சலம் ஏற்பட்டு அது அந்த சஞ்சலத்திற்கு தெளிவை தரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. மனசும் சரி உடம்பும் சரி இன்றைக்கி ஒரு குழப்பத்தில் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தான். அதனால் மனோகாரகன் சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால குழப்பத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக இன்று அலைச்சல் ஏற்படும். ஆனால் அந்த அலைச்சல்னால உங்களுக்கு யூ வில் நாட் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ் லூஸ் ஆகாமல் இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் இல்லை. மனசில் ஒரு விதமான பதட்டம் ஏற்படுறதுக்கு இந்த 2 கிரகம் பார்வை மட்டும் இல்லை, சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறது மட்டும் இல்லை, சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயம், அதாவது உங்களுடைய குடும்ப கௌரவம், உங்களுடைய தொழில் கௌரவம், இதெல்லாம் ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க. குழந்தைகள் விஷயத்தில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளின் பிடிவாத குணம் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்களுடன் இன்று மனம் விட்டு பேசுவதற்கு முயற்சி பண்ணினா அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திற்காக அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சந்திரன் நீச்சம், அந்த நீச்ச சந்திரனுக்கு சனி பார்வை வரும்பொழுது மனக்குழப்பம் ஏற்பட்டு குழப்பத்தின் காரணமாக தெளிவு என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதற்கு உண்டான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பத்திற்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. பண வருமானமும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நாளைக்கு காலை, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சபலத்தை அடையும் பொழுது
இது நாள் வரைக்கும் கடந்த 8 வருஷமா 10 வருஷமா இருந்த அவமானங்கள் விலகி உங்களுடைய பழைய மனோபலத்தோடு செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்கு இன்னைக்கு காலையிலேருந்தே நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியறது. அந்த பெரிய மாற்றம் குழப்பத்தின் காரணமாக ஏற்படுகின்ற மாற்றமாக இருக்கும். பல குழப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எல்லா விஷயத்திலும் சரி, இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே சாதகமாக இருக்குது. பணபலம் அதிகரிக்கும், வாக்குச்சாதுரியம் ஏற்படும், வார்த்தைகளால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மனசில் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழப்பம் நிவர்த்தி ஆகிறதுனால, அதாவது ஒரு கலங்கின குட்டை எப்படி தெளிவடையுமோ அந்த மாதிரி இன்றைக்கி தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளை பற்றிய தெளிவு, குடும்பத்தை பற்றிய தெளிவு, வாழ்க்கை துணை பற்றிய தெளிவு, உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. அது சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் உங்களுக்கு லாபகரமாக செயல்படுவார்கள், உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றத்தை உணர்ந்து உங்கள் குடும்பத்தார் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. என்ன ஆச்சரியம் நீ அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதை பற்றி கண்டுக்காமல் போகிறது நல்லது. அதில் காதில் போட்டுண்டு சிரிச்சுட்டு போயிடுங்க. அப்படி சிரிச்சுட்டு போயிட்டால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற, ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சாதகமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் மறைவார்கள், ஆனால் அவங்கள நினச்சி நீங்கள் சங்கடப்படுவீங்க. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் அல்லது உங்களை பற்றி தவறான அபிப்பிராயத்தை பரப்பியவர்கள் உங்களுக்கு கண்ணெதிரிலேயே அவங்க அவமானப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதை நினச்சி நீங்கள் சங்கடப்படுவீங்க. அவங்க உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் இருந்தாலும் அவர்களை நினைத்து மன வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 8ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் நீச்சமாக இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் குறையும். அதே சமயம் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பண தேவைகளும் வரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். வார்த்தைகளால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதிகாரம் கைக்கு வரத்துக்கு உண்டான நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அதிகாரம் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்டத்தை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஆடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது தலகணம் முடித்து ஆடக்கூடாது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விஸ்தீரணப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது எதிரி மறைவதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சியை சந்திக்கும். அதற்குண்டான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். உங்களுடைய நீண்ட நாள் கவலைகள் முடிவுக்கு வரும். கவலையில்லாத ஒரு நல்ல நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுக்கு பிடிச்ச நபருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில் இருந்த எதிரி இதுவரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்தவர் இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு உங்கள் ஏரியாவை விட்டு வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்று உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சில எதிரிகள் அல்லது சில நபர்களை நினைத்து மன வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அதனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடன் பிரச்சனையும் உங்களுக்கு இன்றைக்கி தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்துக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுனால குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷம் அடைவார்கள். ஆனால் உங்களுக்கு கையிருப்பு கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தூக்கமின்மை, இத்தனை நாளாக தூக்கமின்மை காரணமாக உடல் அசதி இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த தூக்கமின்மையும் போய் நிம்மதியாக தூங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கனவுகள் ஜாஸ்தி வரும். இன்றைக்கி நிறைய கனவு காணலாம்.
அது நீங்கள் பகல்லே கனவு காணலாம், தப்பு கிடையாது. ராத்திரியில் இன்னும் கனவு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மன தெளிவு ஏற்படுகின்ற சாதகமான நாள். மகர ராசி, நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய செல்வாக்கில் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு இருந்த சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் இடத்து சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கார், 7ஆம் வீட்டு அதிபதி. கணவன் மனைவி உறவில் ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வார்த்தைகளால் வரக்கூடிய குழப்பம், அது குடும்ப கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஃபிஷியல் சைடில் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சின்னதாக வியாபாரம் பண்ணுறீங்க, சின்னதாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, சின்னதாக ஒரு சின்ன கம்பெனியில் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அங்கேலாம் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கிற அளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் உடன் பணியாற்றுபவர்களின் சில சஞ்சலமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அது வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். அனாவசியமாக அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை நீங்கள் பெரிதுபடுத்தி பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண விவகாரங்கள் உங்களுடைய கௌரவத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் இன்றைக்கி பணத்தை செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத அளவுக்கு செலவு பண்ணிங்கன்னா அது உங்களுடைய கடன் பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் தைரியம் இருக்கும். ஆனால் அந்த மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அதாவது உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயம், உங்களுடைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயம், உங்களுடைய குலதெய்வ சார்ந்த விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் இன்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திடீர்னு என்ன பிரச்சனைன்னு தெரில சார், அவருக்கு உடம்பு முடியல, படுத்துட்ருக்காரு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் இந்த மாதிரி சமயத்தில் உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத சண்டை சச்சரவு வாக்குவாதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் இன்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு மனசில் இருக்கிற குழப்பம் வார்த்தைகளாக வெளிப்பட்டு அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற குழப்பமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்திலோ ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்திலோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூமி தொடர்பான விஷயத்தில் பெரிய செலவு வர வேண்டிய இடத்துல ஒரு சின்ன செலவாக வந்து அந்த செலவில் லாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று சந்தோஷம் அடைவீர்கள். நாளைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உச்சமடைகின்ற காரணத்தினால ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுநாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நிதானமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் வரும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் இப்போ தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்தி செலவுகளையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். கும்பராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன், 6ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல பலனை ஏற்படுத்துகின்றது. ஆனால் இன்னொரு விதத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். என்ன மாதிரி குழப்பம்னா, நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு இந்த வேலை கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் யோசனை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழில் வேலை குடும்பம் சார்ந்த கடன் பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சிந்தனை உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வீண் செலவுகள், இடமாற்றம் போன்ற செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் இடமாற்றம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. அதனால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் காரணமாக இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் ஊரில், நீங்கள் இருக்கிற ஊர்லேருந்து இல்லை நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தை பெருசாக பாதிக்காத வகையில் இன்று பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் இன்று உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சனி பார்வையில் சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால
நேரத்திற்கு அதிகமாக வழக்கத்திற்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படும், மனச்சோர்வு ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை உங்களுடைய இளைய சகோதரர்களின் உதவியை கொண்டு அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 2ஆம் வீட்டு அதிபதியான குருவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு சனியின் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம். அதனால 2ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்று உங்களுக்கு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை. அதனால இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். அந்த அலைச்சலின் காரணமாக வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, இன்று உங்களுக்கு மனசுல கவலையை தரக்கூடிய செலவுகள் ஏற்படுகின்ற, குழந்தைகளின் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு முடிவு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி கையிருப்பு கரையும், அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஏன்னா இருக்கிற பணத்தை கொடுத்துட்டா மற்ற செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. அதனால் இன்று உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. பண வருமானத்திற்குண்டான நேரம், ஒரு பெரிய அபரிமிதமான லாபம் வரத்துக்கு உண்டான நேரம். நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லாட்ரி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு பெரிய லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் பெரிய லாபம் வரக்கூடிய நேரம். அதனால் மனக்குழப்பம் இருந்தாலும் நிதானமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் தேவையில்லாத விஷயத்தில் இருக்குது. வருமா வராதான்ட்டு 2 கட்ட நிலைமையில் இருக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற, குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக, குழந்தைகளின் வளர்ச்சிக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். தந்தையின் ஆரோக்கியத்திலும் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை விஷயத்தில் இன்று ஒரு குழப்பம் ஏற்படும். அவருக்கு என்னதான் பிரச்சனை, அவருக்கு ஏன் இப்படி அடிக்கடி உடம்பு படுத்தின்னு இருக்குது அப்படிங்கிற குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக இருக்கிறது நல்லது, அல்லாட்டி செலவு ஜாஸ்தியாகும். இன்று அவசரப்பட்டு அவசர கதியில் நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்படும், குழந்தைகளால் தடுமாற்றம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது நண்பர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நண்பர்கள் தான் உங்களுக்கு உதவியை செய்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள். இன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் இப்படி ஏகப்பட்ட அலைச்சல் இருக்குது. இந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு மன அசௌகரியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடம்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆனால் மனசெலவில் ஒரு சிறு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசெலவில் சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு மனச்சலனம் ஏற்பட்டு அதனால் குழந்தைகள் அல்லது உடன் பிறந்த சகோதரர்களுடன் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்து மோதல் இல்லை, மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று தடுமாற்றங்கள் நிறைந்த சஞ்சலமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.